பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். நிர்வாக காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்ட இந்த முக்கிய திட்டத்தின் தொடக்க விழா இன்று மாலை 5 மணிக்கு சென்னை ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் மின் தடைகள் திட்டமிட்டே ஏற்படுத்தப்படுவதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மீண்டும் புதுவித விளக்கம். நேற்று ஒரு சில ஆவடி ஒரு சில இடத்துல இப்போதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போகிற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடாக திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்குது. என்னென்னு சிசிடிவி அனைத்தையும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போகிறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்ணுறதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே வந்து இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்கே ரிப்பீட்டடாக ஒரே இடத்துல ஒரே பேட்டர்னில் வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மின்வெட்டு இருக்கும் போது மின் தட்டுப்பாடே இல்லை என கூறுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயல் என மக்கள் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி ஆணையாளரை தண்ணி இல்லாத காட்டிற்கு மாற்றி விடுவேன் என தாவேகா நிர்வாகி மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 1 மாதத்தில் தாவேகா நிர்வாகிகளின் மிரட்டலால் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக புகார். மேட்டூர் அணை திறக்கப்படுமா, குறுவை தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்படுமா என்ற கேள்விகளுக்கு வேளாண் அமைச்சர் எந்த பதிலும் தெரிவிக்காததால் விவசாயிகள் அதிருப்தி. திட்டமிட்டபடி குறுவை சாகுபடியை தொடங்குவது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதால் விவசாயிகளின் நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளது. மதுரையில் பிரபல யூடியூபர் மாரிதாஸ் சென்னை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினரால் கைது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குறித்து தொடர்ந்து விமர்சித்து வீடியோக்களை வெளியிட்டது தொடர்பாக மாரிதாஸ் மீது வழக்கு பதிவு. சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான உயர்மட்ட 4 வழி சாலைக்கான டெண்டரை ரத்து செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல். டெண்டரில் சில குளறுபடிகள் இருப்பதாக வெளியான புகாரை அடுத்து நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை. சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹாட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம். ஏற்கனவே கோபிநாத் மற்றும் பெங்களூரை சேர்ந்த முரளி மனோகர் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் டிஜிபி திடீர் உத்தரவு. ஈரோடு அருகே தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 3 இளைஞர்கள் 1 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். நாள்தோறும் தங்கம், வெள்ளி நிலவரம் போல் போதைப்பொருள் குற்ற நிலவரங்கள் வெளியாகும் அவலம் ஏற்பட்டு உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் டிராக்டரை வேளாண் கருவியாக அறிவிக்க வேண்டும். டிராக்டர்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி, வாட் வரி போன்றவற்றை நீக்க வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை. டிராக்டர்கள் உடன் ஊர்வலமாக சென்று கும்பகோணம் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கிய விவசாயிகள். டிராக்டர் என்பது வேளாண்மை கருவி பட்டியலில் வராமல் ஜிஎஸ்டி, வாட் வரி, சாலை வரி போன்றவை தீர்மானிக்கப்பட்டு டிராக்டருக்கான அந்த மானியம் என்பது வழங்கப்படாமலும் டீசலுக்கான மானியம் என்பது வழங்கப்படாமலும் விவசாயிகள் சொல்லனா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக டிராக்டரை வேளாண் கருவியாக அறிவிக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மயான பிரச்சினையில் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் போலீசார் வாக்குவாதம். போராட்டத்தின் போது மயக்கமடைந்த 3 பெண்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதால் பதற்றம்.
திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது மின்மாற்றிகள் வாங்க வெளியிடப்பட்ட டெண்டர்களில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிபிஐ வழக்கு பதிவு. 2021, 22, 23ஆம் ஆண்டுகளில் மின் வாரியத்தால் மின்மாற்றிகள் வாங்க வெளியிடப்பட்ட டெண்டர்களில் முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரில் எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது சிபிஐ. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான தாவேகா நிர்வாகியான வேலாயுத பெருமாள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சர்வதேச உரிமைகள் கழகத்தினருடன் பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மகள் படிப்புக்காக உதவி செய்வதாக ஆசை வார்த்தை கூறி செல்போன் மூலமும் நேரிலும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆவேச குற்றச்சாட்டு. நம்ம மார்க்கெட்டில் இருக்குல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றினாங்க. அங்கேயும் ஒழுங்கான நடவடிக்கை எனக்கு எடுக்கலை. எல்லாமே லஞ்சம் போயிட்டே இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். லஞ்சம் கொடுத்து இது பண்ணாங்க. இப்போ வந்திருக்க முதலமைச்சர் கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவர் இதுக்கு எனக்கு முதலமைச்சர் முடிவெடுத்து தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வேலாயுத பெருமாளை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண வேண்டும். மருந்து நிறுவனம் வழங்கிய 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாரிஸ் மொனாக்கோ சொகுசு பயணத்தை ஏற்ற 30 மருத்துவர்கள் குற்றவாளிகள் என அரசு விசாரணையில் உறுதியானது. 9 மாநிலங்களில் நடவடிக்கை தாமதமாகும் நிலையில் மருத்துவ நெறிமுறைகள் மீதான மக்களின் நம்பிக்கை கேள்விக்குறியான பரிதாபம். ஈரானில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து அந்த நாட்டிற்கு பயணம் செய்வதை இந்தியர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் மீண்டும் எச்சரிக்கை. தற்போது அங்குள்ள இந்தியர்களும் கிடைக்கும் போக்குவரத்து வசதிகள் மூலம் உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற அறிவுறுத்தல். சிலிண்டர் விலை உயர்வுக்கு பின்னரும் மத்திய எண்ணெய் நிறுவனங்கள் உள்நாட்டு எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தில் சுமார் 700 ரூபாய் இழப்பை சந்தித்து வருகிறது. தற்போது டெல்லியில் சிலிண்டர் 942 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் உஜ்வாலா பயணிகளுக்கான 300 ரூபாய் மானியம் ஆண்டுக்கு 4 சிலிண்டர்களுக்கு மட்டுமே தொடர்வதால் நுகர்வோருக்கு விலை சுமை நீடிக்கிறது. அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் கவனத்திற்கு வந்த தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் உறவினர் ஜான் பிரிட்டோ தொடர்புடையதாக கூறப்படும் 258 கோடி ரூபாய் மதிப்பு போதைப் பொருள் கடத்தல் வழக்கு. அமலாக்க இயக்குநரகம் விசாரணையை மறுதொடக்கம் செய்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தூய சக்தி என கூறிக்கொள்ளும் ஆட்சியிலும் போதைப் பொருள் கடத்தலா என மக்கள் கேள்வி. கடந்த 2021ஆம் ஆண்டு தூத்துக்குடி துறைமுகம் வழியாக 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 303 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் கொலம்பியாவில் இருந்து கடத்திய விவகாரம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாஜிஸ்டிக்ஸ் நிறுவன அதிகாரி லியோ ரொசாரியோ ஜோசப்பிற்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மதுரை நீதிமன்றம் உத்தரவு. சென்னை காசிமேட்டில் போதையில் தாறுமாறாக ஆட்டோவை ஓட்டி வந்த போதை இளைஞர் தட்டி கேட்ட காவலரின் கையை கடித்து தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. போலீசாரையே தாக்கிய நபரை உயர் அதிகாரிகள் விடுவித்து இருப்பது குற்றவாளிகளின் சுதந்திரத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறதா என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா அலுவலகம் முன்பு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தமிழக அரசுக்கு எதிராக விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பிய விவசாயிகள் மனுவை வட்டாட்சியரிடம் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே வறட்சியால் பாதிக்கப்பட்ட தங்களது கிராம விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கியும் சிலருக்கு புறக்கணிக்கப்பட்டதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. வறட்சியால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து விவசாயிகள் கோரிக்கை. 2025-26க்கான பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் ஒரு சில ஊருக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் ஒரு சில ஊருக்கு அதை இது பண்ணியிருக்காங்க. எங்கள் 2 கிராமத்துலையும் கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நாங்கள் வருஷம் பதிவு பண்ணுறோம். 1991 2019க்கு பின்னாடி இது வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் வருஷம் ஆனால் இன்சூரன்ஸ் பண்ணுறோம். எங்களுக்கு எந்த பணமும் வந்ததில்லை. ஆனால் இந்த வருஷம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது எங்கே சில 2-3 குரூப்பை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் ரீசன் தெரியல. அது சம்மந்தமாக தான் நீங்கள் இப்போ நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க இது சம்மந்தமான அதிகாரிகளை பார்த்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க.
தாவேக அரசின் தேர்தல் வாக்குறுதியின்படி கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி முதல் நெல்லை வண்ணார்பேட்டை பாலத்திற்கு கீழ் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவு. போராட்டம் நடைபெறும் இடத்தில் சமையல் செய்து சாப்பிடவும் அனுமதி வழங்க ஆட்சியர் காவல்துறையிடமும் கோரிக்கை மனு அளிப்பு. வண்ணார்பேட்டை பாலத்துக்கு வரக்கூடிய 15ஆம் தேதி விவசாயிகளை ஒன்று திரட்டி மாவட்டத்தில் உள்ள அத்தனை விவசாயிகளையும் ஒன்று திரட்டி வண்ணார்பேட்டை பாலத்துக்குள்ள தொடர்ச்சியான காத்திருப்பு போராட்டத்துக்கு இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்ம காவல்துறை கண்காணிப்பாளரும் எங்களுக்கு மாநகர ஆணையாளர் உட்பட இவங்க 3 பேரும் சேர்ந்து எங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நற்கலை கோட்டை கிராமத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 2 மாதங்களாக பணிகள் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். அதிகாரிகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பப்பட்ட நிலையில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே கருமாத்தூரை அடுத்துள்ள கோட்டையூரில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பெண்கள் முற்றுகை போராட்டம். மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு குடியிருப்பு பகுதிகளில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் பெண்கள் தனியாக அவ்வழியாக செல்ல முடியவில்லை என்றும் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் காலங்கரைப்பட்டி மற்றும் வடக்கு செவல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் 100 நாள் வேலை வாய்ப்பை வழங்க வலியுறுத்தி போராட்டம். வேலை வழங்காத அதிகாரிகளை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன முழக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை. பஞ்சாயத்து ஆபீஸ்லயே சொல்லி பார்க்குறோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. கோரிக்கை நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரு லைட்லாம் எரிய மாட்டேங்குது. நைட்ல வர்றதுக்கு பயமா இருக்கு. நைட்லலாம் பாம்புலாம் வருது. குழந்தைங்களாம் இருக்காங்க. இப்போ நைட்ல வெளியே வர முடியல. பக்கத்து தெருல தண்ணி எடுக்க போனா அங்கேயே திட்டுறாங்க. அங்கே போய் தண்ணி எடுக்க முடியல. தண்ணி கொடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. மேற்கு ஆசிய பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 3% உயர்ந்த நிலையில் இந்தியாவிலும் கடந்த 4 ஆண்டுகளில் முதல் முறையாக பெட்ரோல் டீசல் விலை கடந்த சில நாட்களில் லிட்டருக்கு சுமார் 3 ரூபாய் உயர்ந்தது. கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்வதால் அடுத்த 3-4 மாதங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என மக்கள் அச்சம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டவிரோத மது மற்றும் கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டிய காவல்துறையினரே போதை விற்பனை கும்பலுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார். தவறிழைத்த காவல் அதிகாரிகள் மீதும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி துணை மின் நிலையம் பின்புறத்தில் உள்ள புதைவட மின்சார இணைப்பு பெட்டியில் உள்ள ஃபியூஸ் கேரியர்கள் திருட்டு. ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவிக்கும் நிலையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக மக்கள் காட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாயமாக இருக்கும் ராட்சச குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் ஆறாக ஓடி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் மேட்டூர் காவேரி ஆற்றில் குவிந்து கிடக்கும் குப்பைகளால் தண்ணீர் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குப்பைகளை அகற்ற நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் பட்டியலின மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தால் பட்டா வழங்கியும் வீடு கட்டி குடியேற முடியாத சோகம். ஆட்சி மாற்றத்தால் நில அளவிடும் பணி மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் கோரிக்கை. போய் உங்களுக்கு யார் பட்டா கொடுத்துருக்குன்னு கலெக்டர் தான் கொடுத்தாரு. அப்போ கலெக்டரை பேச நீங்க என்னையே பார்க்க வந்தீங்க அப்படின்ற தாசில்தார் தெளிவாக பேசினாரு. அது ஏன் சார் அப்போ எந்த அரசா இருந்தாலும் அரசு அதிகாரி வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கா? ஏன் அப்போ வாக்குறுதி கொடுத்தாங்க? பாதிக்கப்பட்ட மக்கள் மலையிலையும் பாம்பு கடியிலையும் இருந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களுக்கு பட்டா கொடுத்து இடத்த அளக்கலைன்னா அப்போ தாசில்தார் பின்னணி என்னன்னு தெரியல. அவர் ஏன் இப்படி மக்களை அலக்கலி பண்ணுறாருன்னு புரியல சார். எங்களுக்கு இடத்த அளந்து கொடுக்க தவறினால் நாங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் தான் முற்றியிட்டு உட்காருவோம் சார். திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளம்பட்டி கிராமத்தில் அரசு பேருந்து முறையாக இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம். அரசு பேருந்தை மற்ற ஊர்களுக்கு சிறப்பு பயணத்திற்கு அனுப்பிவிடுவதாகவும் பள்ளி நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தால் மாணவ மாணவிகள் மிகவும் அவதிக்குள்ளாகுவதாகவும் வேதனை.
திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் விக்னேஷ் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கான இருக்கையில் அமர்ந்து தனது கட்சியினர் புடைசூழ கூட்டத்தில் பங்கேற்ற தாவேகா மாவட்ட செயலாளர் தர்மராஜன் செயலால் பலரும் அதிர்ச்சி. அரசு நிர்வாகத்தில் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத நபர் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி அளித்தது யார் என மக்கள் காட்டமான கேள்வி. பரஸ்பர சம்மதத்துடன் இருக்கும் உறவு திருமணத்தில் முடியவில்லை என்பதற்காக ஒரு தரப்பினர் மற்றவரை ஏமாற்றிவிட்டதாக கருத முடியாது. தெலுங்கானாவில் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற வழக்கை காரணம் காட்டி இளைஞர் ஒருவரின் காவலர் பணி தேர்வு ரத்து செய்யப்பட்டதை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் திருமண வாக்குறுதியின் பேரில் நடந்த கற்பழிப்பு வழக்கில் லோக் அதாலத்தில் செய்யப்படும் சமரசம் என்பது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக ஆகாது எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. நடிகர் ரவி மோகனிடம் ஜீவனாம்சம் கோரி மனைவி ஆர்த்தி தொடர்ந்த வழக்கை 2 வாரத்தில் விசாரித்து முடிக்க வேண்டும் என குடும்ப நல நீதிமன்றத்திற்கு நிர்ணயித்த காலக்கெடுவை நீட்டிக்க கோரி நடிகர் ரவி மோகன் தாக்கல் செய்த வழக்கு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமாக குடும்ப நல நீதிமன்றத்தை அணுக அறிவுரை. ஈரானின் சமீபத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தல். ஏப்ரல் மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு நடந்த முதல் ஈரானிய ஏவுகணை தாக்குதலாக ஈரான் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியதை தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் உள்ள IITகளில் 666 கூடுதல் இருக்கைகள் உருவாக்கப்பட்டதால் 18,160ஆக இருந்த இருக்கைகள் தற்போது 18,826ஆக உயர்வு. JOSAA கவுன்சிலிங் மூலம் நடைபெறும் சேர்க்கைக்கும் JEE அட்வான்ஸ்டு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் அதிக சந்தர்ப்பங்களை வழங்கும் என தகவல். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கோரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்துள்ள ஈரான் தெற்கு லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடருமானால் தங்கள் தாக்குதல் மேலும் தீவிரமாகும் என எச்சரிக்கை. ஏப்ரலுக்கு பின் தாக்குதல் நடைபெறாத நிலையில் ஈரான் இஸ்ரேல் நாடுகள் மீண்டும் போரில் ஈடுபட்டதால் மத்திய ஆசியாவில் தொடர்ந்து கொந்தளிப்பான சூழல். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 103.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குண்டும் குழியுமான சாலையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் கடும் அவதி. நார்வே செஸ் தொடரை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரிய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா முதலமைச்சர் ஜோசப் விஜயை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிரக்ஞானந்தாவுடன் செஸ் விளையாடிய முதலமைச்சர் 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி கௌரவிப்பு. கேம் கூட விளையாண்டோம். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட். நான் எதிர்பார்க்கல. பட் சாரே வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் ஒரு கேமும் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் மீட் பண்ணி பேசினாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா உடனே வந்து லைக் டோர்னமெண்ட் இப்போ தான் முடிஞ்சது, உடனே மீட் பண்ணி பேசுறது வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டத்திற்காக 2 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகளை காக்க வைத்த அமைச்சர் ராஜுவின் செயலால் அதிருப்தி. காலை 8:30 மணிக்கு அதிகாரிகள் வருகை தந்தும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பொறுப்பின்றி தாமதமாக வந்ததால் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த பொதுமக்களும் நீண்ட நேரம் காத்திருந்த அவலம். மேற்காசியாவில் மீண்டும் அதிகரித்துள்ள போர் பதற்றம் குறித்து சர்வதேச நாடுகளிடம் கவலையை பகிர்ந்து கொண்ட இந்தியா. போரால் அப்பாவிகள் கொல்லப்படுவதும் உலக நாடுகளுக்கான எரிபொருள் விநியோகம் தடைபடுவதும் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இந்தியா வேதனை. சென்னை சேப்பாக்கம் பறக்கும் ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனை செய்த நபர் சிக்கினார். பிடிபட்டவர் மீது போதைப் பொருட்கள் விற்பனை செய்தது உள்ளிட்ட 12 வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கோட்டியால் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பெண்கள் முற்றுகை போராட்டம். கோவில் மற்றும் பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் மது பிரியர்கள் குடித்துவிட்டு அட்டகாசம் செய்வதால் பெண்கள் மாணவிகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. பிள்ளைங்க பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ள என்னங்க சார் ஆகும்? ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு ஐயா போற வழியா இருக்க ஒயின் ஷாப் இருக்கு, குடிகாரா இருக்கா, பிள்ளை என்ன ஆகுமோ ஏதாகுமோ எங்க வயிற்றுக்குள்ள நெருப்பு கட்டிட்டு நாங்க உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் பொண்ணை பத்தி எங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க சார். அதோட வீட்டுல சுத்தமா நிம்மதியே இல்லை.
எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை வச்சு பிடிச்சி வம்பிழுத்துட்டே பிரச்சனையாவே போயிட்டு இருக்குது. அதோட வந்து இது கண்டிப்பா மூடியே ஆகணும் சார். இதுல நாங்க எத்தனையோ மனு கொடுத்து பார்த்துட்டோம், எவ்வளவோ இது பண்ணி பார்த்துட்டோம், ஆனா அது மூட மாட்டேங்கிறாங்க. இது என்ன காரணம்? இவங்க வருமானம் கரெக்ட் அது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் வந்தா போதும். அப்ப நாங்க சம்பாரிச்சு கொண்டு வந்து இந்த வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டா அப்ப நாங்க எப்படி சாப்பிடுறது? தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் பகுதியில் கூலி தொழிலாளிகளை குறிவைத்து ஆன்லைன் மூலம் லாட்டரி விற்பனை செய்த டிவிகே நிர்வாகி சிக்கினார். ஆட்சி அதிகார மமதையில் டிவிகே நிர்வாகிகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் மதுபோதையில் காவலர்கள் தவறாக நடந்து கொண்டு பொய் வழக்கு பதிந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் தனது நிறுவன ஊழியர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. தங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவது குறித்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெண் குற்றச்சாட்டு. நார்த் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து SI ஜெயசீலன் சார் அவர் வந்தாரு. வந்து என்ன ஏது அப்படின்னாரு. இவங்க பசங்கள்லாம் பேச்சுலர் அப்படின்னு சொன்ன உடனே எடுத்த உடனே நீங்களாம் ஃப்ராடா தாண்டா இருப்பீங்க, நீங்களாம் எதுக்கடா இங்க இருக்கீங்க, நீங்களாம் ஊருக்கு எல்லையில போய் எங்க இருக்க வேண்டியதாண்டா, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, இப்பவே வீட்டை காலி பண்ணுங்க, அது சொந்த வீடுங்க சார் அப்படிங்கிற, இருந்தாலும் வெளியே போங்கடா, நீங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நைட்டு 12:30 மணிக்கு வெளியே அனுப்புனாங்க சார். வீடியோ வைஃப் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதை பார்த்த உடனே மொபைலை பிடுங்கி இது பண்ணி நைட்டு 12:30 மணிக்கு எந்த ஒரு லேடி போலீஸ் யாருமே இல்லைங்க சார். 1.5 மணி நேரமா அவர் இருந்தாரு. ஆனா எந்த லேடி போலீஸ் யாருமே வரல. அந்த மொபைல பிடிங்கி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் என்ன டெலிட் பண்ணிருக்கா அப்படின்னு எல்லாம் டெலிட் பண்ணிட்டு அந்த போனை வாங்கி வச்சுட்டு அந்த நிலவரசன் அப்புறம் இவன் 2 பேர் இங்க வரும் சார். இப்படி பிடிச்சி மூஞ்சியா குத்திட்டு இப்ப சோசியல் மீடியால எப்படி போடுறேன் நான் பாக்குறேங்க அப்படின்னு சொல்லி அவனை அடி நடிச்சு இப்ப ஏறி அப்படிங்கிறாரு. என்ன தைரியம் சார்? ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாததால் மனமுடைந்த கல்லூரி மாணவி காவிரி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் மாணவியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு அருகே 8 பேர் கொண்ட கும்பலால் இளைஞர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடந்ததாக கூறப்படும் நிலையில் தென் மாவட்டங்களில் நிலவும் அரிவாள் கலாச்சாரத்தால் மக்கள் அச்சம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் பள்ளிக்கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை செய்த நபர் சிக்கினார். மூலக்கொத்தளம் சுடுகாடு அருகே பிடிபட்டவரிடமிருந்து 90 போதை மாத்திரைகள் பறிமுதல். டிராக்டர்கள் மீதான GSTயை குறைக்க வலியுறுத்தியும் டீசல் மீதான வரியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டிராக்டருடன் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சாலை வரி மற்றும் தேசிய பேரிடர் வரியை நீக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அரசுக்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே விவசாயிகளுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து முதல்வர் விஜய் விவசாயிகளை ஏமாற்றும் செயலில் ஈடுபடுவதாக விவசாயிகள் கடும் கண்டனம். 15 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் மேகதாதுவில் அணை கட்டுவதை கர்நாடகா நிறுத்த வலியுறுத்தியும் டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம். நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்று கோரிக்கைகளை நிறைவேற்றாத தவிக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத CM, அதாவது தேர்தல் அறிக்கையில அவர் கொடுத்தது 5 ஏக்கருக்கு நாங்க முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார். அதுக்காக நாங்க இதுவரைக்கும் திமுக அதிமுக ஆண்டதுக்கு பிறகு இன்னைக்கு மாற்றாக இருக்கு எங்க பிள்ளைகளை எங்க விவசாயிகளை எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இந்த CM நாங்க தேர்ந்தெடுத்தது. அந்த தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி கடனாக எடுத்தவுடன் விவசாயியோட அடி வைத்து கைய வைக்கிறாரு. அது மிகவும் பெரிய தப்பு. நிறைவேற்ற வேண்டும், முழுமையாக இந்த கடனை தள்ளுபடி வேண்டும். 5 ஏக்கருக்கு மேல உள்ள விவசாயிகளுக்கு 50,000 தள்ளுபடி வேண்டும். கொடுத்த நெல்லுக்கு உள்ள விலையை டன்னுக்கு 3,500, கரும்புக்கு 4,500 கொடுக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் அடமானம் வச்சாச்சு. இனிமேல் எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது வைக்கிறதுக்கு. இங்க கூடியிருக்க விவசாயி டெல்டாவோட விவசாயிகள் எல்லாருமே இருக்கிறோம். அனைத்து விவசாயிகள் சார்பாக நான் சொல்றேன், மீண்டும் ஒரு உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் இதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று. திருவாரூர் மாவட்டத்தில் குறைந்த அழுத்த மின்சார விநியோகத்தால் மின் மோட்டார்கள் அடிக்கடி பழுதடைந்து விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம். தண்ணீர் பாய்ச்ச முடியாததால் குறுவை பயிர்கள் கருகும் நிலை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கூட்டுறவு சங்க கடனை முற்றிலும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தலையில் முக்காடு போட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள். வாக்குறுதிகளை மறந்து தங்களை ஏமாற்றிய விஜய் சினிமா போல விவசாயத்தையும் நினைத்துவிட்டதாக விமர்சித்த விவசாயிகள் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை.
பெரிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்றால், ஆனால் 50% தள்ளுபடி செய்யாமல் வெறும் 5000 மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்கார். இது ஒரு அறிக்கை எப்படி அறிக்கை கொடுத்தார் என்று எங்களுக்கே தெரியவில்லை. IAS அதிகாரிகள் கொடுத்த அறிக்கையை அப்படியே வாசித்து விட்டார் இவர். அவ்வளோதான். இவர் சினிமா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சினிமா ஓடுது அதை மாதிரி நினச்சிக்கிட்டார் இந்த விவசாயத்தை. அதனால் இவர் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றால் மீண்டும் பல்வேறு போராட்டங்கள் தலைமைச் செயலகம் முன் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வலி நிவாரண மாத்திரைகளை மொத்தமாக பதுக்கி வைத்திருந்த குடோனுக்கு சீல் வைப்பு. மாத்திரைகளை விற்பனை செய்த 6 பேர் சிக்கிய நிலையில் போதை மாத்திரைகள் கலாச்சாரத்துக்கு எப்போது தீர்வு என மக்கள் கேள்வி. திருப்பூர் மடத்துக்குளம் ராஜவாய்க்காலில் குடிமராமத்து பணி செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கோரிக்கை மனு. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிடில் விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என அரசுக்கு எச்சரிக்கை. விவசாயிகளுக்கு அரசு பல திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறாங்களே தவிர இந்த அமராவதியுடைய பாசன வாய்க்கால் இருக்கக்கூடிய அரசு விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட இந்த 6000 ஏக்கர் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் இந்த அரசு நாங்க மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு விவசாயிக்கு உதவும் பொருட்டு தயவு செஞ்சு இந்த வாய்க்காலையாவது தூர்வாரி கொடுக்குன்னு கேட்கிறோம். இந்த வாய்க்கால தூர்வாரி கொடுத்தாலே எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமா இருக்கு. இதை விட்டு போட்டு இந்த அரசு நாங்க சொல்றதெல்லாம் செகனங்கால சங்கு மாதிரியே இருக்கிறாங்க. அதனால இந்த விதை விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று இவங்க உடனடியா இந்த பாசனத்துல தூர்வாரி கொடுக்கலீங்கன்னா அடுத்த கட்டமாக நாங்க அந்த 6 மணியில தண்ணி எடுக்க மாட்டோம். மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டம் டெல்லியில எப்படி 100 நாள் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்களோ அதே மாதிரி இந்த கழிவு இங்க தொடர்ந்து போராட்டம் நடக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிடுவோம் என்று. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூர் கிராமத்தில் தென்னை மற்றும் விவசாய நிலங்களை அழித்து சாலையை அகலமாக அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. தங்களுக்கு புதிய சாலை வேண்டாம், இருக்கின்ற சாலையே போதும் என கண்ணீர் மல்க கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள். எங்களுக்கு இந்த ரோடு எங்களுக்கு தேவையில்லாத ரோடு. எங்களுக்கு அதுவே வாழ்வாதாரம் எல்லாமே. எங்களுக்கு இந்த ரோட்டை போய் எங்களுக்கு வேண்டிய வாசலில் ரோடு போகுது. அந்த ரோடு எடுத்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும். எங்களுக்கு விவசாயம் எல்லாமே அந்த ரோடு எடுக்கிற இடத்துல தான் இருக்குது. எங்களுக்கு அதில் பயிர் பண்ணி தான் நாங்கள் பறவைக்கு கொண்டுட்டு போக வேண்டியது. எங்களுக்கு அந்த ரோடு கண்டிப்பாக வேண்டாம். வேணும்னு எடுத்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே பிரச்சனை பண்ணிவிட்டு மண்ணை ஊற்றி கொளுத்திக்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த ரோடே வேண்டாம். ஏன்னா இதனால நிறைய பேர் வீடு இடிபடுது. அதை விட்டாலும் எங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. ஏற்கனவே எங்கள் இடம் வலுசாம ரயில்வேவில் சுத்தமாக போயிட்டு அதுவும் போய் இந்த இடமும் போணுச்சுன்னா எங்களுக்கு வேறு வாழ்வாதாரமே கிடையாது. தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கடலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் நூதன போராட்டம். காதில் பூ சுற்றி கொண்டு தரையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அதனால நாங்கள் இந்த பிள்ளைங்க சொன்னதை வச்சு விசில் ஓட்டு போட்டோம். இன்னைக்கு நாங்கள் விசில் ஓட்டு போட்டு அனாதையாக நிற்கிறோம். விவசாயிகள்ட்ட ஒரு குண்டு மண்ணா கூட இல்லை. விஜய் சார் 1,50,000 தான் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணால் ஒரு குண்டு மண்ணா கூட இல்லை. எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு அண்டா கொண்டாலும் அடகு வச்சுட்டு இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு அடிப்படை இது இல்லாமல் இருக்கிறோம். தள்ளுபடி பண்ணாக்கா விவசாயத்தை பார்த்து தொடரும். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆட்டோ அபராதம் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்துவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் புகார். குற்றங்களை தடுக்காமல் வசூல் வேட்டை நடத்தும் போலீசாரை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காலையில் நாங்கள் நின்றுட்டோம். அந்த ஆட்டோ இருக்குல்ல சார், அங்கே தான் நின்று இருந்தோம். நான் இப்படி நின்றுட்டோம். இவரு இப்படி திரும்பி நின்றாரு. நான் அவர் எது நின்று பேசியிருக்கோம். பைக்கில் அப்படி சைட்டா பைக்கில் இறங்குந்தமே இன்னும் கூடிய பட்டு நிறுத்தாப்புல போனு அவர் எடுத்துட்டாரு. அவருக்கு இன்னொருத்தது எந்த 3 பேர் தான். 3 பேருக்குமே 3000 ஃபைன் உங்களுக்கு வந்துருங்க. ஏன் 3000 ஃபைன் எங்களுக்கு? ஏன் 3000 ஃபைன் எங்களுக்கு? நாங்கள் என்ன பண்ணோம் கேட்டோம். நாங்கள் பாஸ் கட்டுறோம் சார். நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 5860 பாஸ் கட்டுறோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ரயில்வே இது கட்டணும். நாங்கள் சவாரி பார்க்காம இப்படி கட்ட முடியும்? நீ பூத்தில் வைக்காரு, ஆட்டோல வைக்காரு, பாட்டு தேடி வருவாங்க. ஒரு கொலை பண்ணிட்டா நீங்க தேடி போய் பிடிக்க மாட்டீங்க. நீங்க கொலை உங்களுக்கு சண்டை வந்து சைட்டா நீங்க தான் தேடி பிடிப்பீங்க. நீங்க எப்படி தேடி அதுக்கான சரியா? தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புதிய கோரிக்கை மனுவை அளித்த நெல்லை மாவட்ட மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்கள். மாஞ்சோலை எஸ்டேட் பகுதிகளை சுற்றுலா தலமாக மாற்றி அங்கேயே தங்களுக்கு மறுவாழ்வு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல்.
முந்தின ஆட்சி காலத்தில் பலமுறை மனு கொடுத்துருக்கோம், அமைச்சர்களுக்கு மனு கொடுத்துருக்கோம். யாருமே எங்களுக்கு செவி சாய்க்கலை, எங்களுடைய பிரச்சனைகளை செவி சாய்க்கலை. நிர்வாகம் கம்பெனியை அடைச்சி 2 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு நிர்வாகம் செய்ய வேண்டிய கதையும் இதுவரை செய்யப்படலை. அரசு தரப்பில் எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் இதுவரை செய்யப்படலை. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. மாஞ்சோலை மக்களுக்கு அடிப்படை தேவைகளை, அவங்க வாழ்வாதாரத்தை சீரமைத்து அவங்களை வெளியேற்றம் சொல்லியிருக்கு. அதற்குரிய அடிப்படை தேவைகளை இந்த அரசாங்கம், இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம் செய்யுங்கிற நம்பிக்கையில் நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் இந்திய குடிமக்களாக தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஜனநாயகம் மறுக்கப்படுது, ரேஷன் பொருள் மறுக்கப்படுது, எங்களுடைய எல்லா அடிப்படை உரிமைகளும் அங்கே பறிக்கப்படுது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பழுவூரில் முறையான குடிநீர் வழங்கக் கோரி காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். ஒருபுறம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு, மற்றொரு புறம் குடிநீர் இன்றி தவிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஊதிய குறைப்பை கண்டித்தும் பழைய ஊதியம் வழங்கக் கோரியும் பிளிப்கார்ட் மினிட்ஸ் நிறுவன டெலிவரி ஊழியர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. பெட்ரோல் விலை உயர்வு போன்ற சூழலில் தங்களால் பணியாற்ற முடியாத நிலை உள்ளதாக வேதனை. இரத்த உறைதல் குறைபாடு நோய்க்கான உயிர்காக்கும் மருந்துகளை திருப்பூர் அரசு மருத்துவமனையில் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. உயிர்காக்கும் மருந்துகள் இல்லாததால் திருப்பூர் மாவட்ட நோயாளிகள் கோவை சென்று மருந்து வாங்க வேண்டிய சூழல் இருப்பதாக குற்றச்சாட்டு. உரைகாரணி செலுத்திட்டு வருவோம் நார்மல. இப்ப இந்த பிப்ரவரி மாசம் முதலே தட்டுப்பாடா இருக்குது. இந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது. அந்த மருந்து ஊசி செலுத்தலைன்னா ரத்த கசிவு ஏற்படும், உள்ள ரத்த கட்டிக்கும், ஜாயிண்ட்ல பிளீடிங் ஆயிரும். அந்த பிளீடிங் ஆகும்போது மூட்டு தேய்மானம் ஆகும். அப்புறம் ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா ரத்தமே நிக்காது, அது வந்துட்டே இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த உரைகாரணி போடணும். அந்த உரைகாரணி நாங்க எங்களால வெளியில விலை கொடுத்து வாங்க முடியாது. அது ஒரு டோஸ் 50,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு இருந்து. தமிழக அரசு இந்த ஹீமோஃபிலியா சொசைட்டியை அழைச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன மருந்து தேவை, அது அவங்களோட குறைகள் என்னன்னு கேட்டறிந்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்குமாறு ஹீமோஃபிலியா சொசைட்டி சார்பாக, திருப்பூர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையின் பொது கழிவறையில் மதுபான பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிக அளவில் குவிந்து கிடப்பதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. பணியாளர்கள் முறையாக சுத்தம் செய்யாததால் கழிவறை முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் கஞ்சா போதை மாத்திரைகளை விற்பனை செய்த மணிப்பூர் மாநில இளைஞர் சிக்கினார். 1 கிலோ 200 கிராம் கஞ்சா மற்றும் 305 போதை மாத்திரைகள், ஊசி உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்த போலீசார் இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் சாக்கடை கால்வாய் போல காட்சியளிக்கும் வெட்டாறு. விவசாயத்தை பாதுகாக்க வெட்டாறு உட்பட பாசன ஆறுகளை தூர்வார அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. நெடாறு வெண்ணாறு பிரிவுலேருந்து வர வெட்டாறு மிக மோசமான நிலைமை அடைஞ்சிருச்சு சார். ரொம்ப கூனி குறுகி வாக்கியா மாதிரி போய் நடுப்புற திட்டா போய் நாணல் காடாக போயிடுச்சு. தண்ணி வரப்போகிற நேரமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் அந்த ஆற்றை வெட்டி கொடுத்தீங்கன்னா விவசாயிகள் பலனடைவாங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மும்முனை மின்சாரம் முறையாக வழங்கப்படாததால் விவசாய நிலங்கள் முழுவதும் வெடிப்புகள் ஏற்பட்டு வறண்ட பூமியாக மாறி வரும் அவலம். விவசாயிகளுக்கு தேவையான மும்முனை மின்சாரத்தை தமிழக அரசு தங்கு தடையின்றி வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை. 8 ஏக்கர் இங்கே குருவை சாகுபடி பண்ணியிருக்கோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடப்பட்டு வாங்கி தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கரண்ட் பத்தாக்குறையால் இங்கே கொல்ல போகிறா இப்போ காஞ்சி போய் கிடக்குங்க சார். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இபி ஆஃபீஸ் கேட்டால் அப்படி தான் வருது, கரண்ட் இங்கேயும் வரமாட்டுது, நாங்கள் பரூர்லேருந்து கொடுக்குறோம், பூனூர்லேருந்து வந்தால் தான் உங்களுக்கு வரும், கரண்ட் கம்மியாக தான் வருது அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா இப்போ தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. 1.5 மாதம் ஆகுது. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா தான் பயிர் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் நாங்கள் புதுசாக பயிர் வைக்க ஆரம்பிச்சு. கேட்டால் யாருமே எங்களுக்கு சரியான கரண்ட் ஏன் வரலன்னு கேட்டால் சரியான பதிலே கொடுக்க மாட்டுறாங்க. தயவு கூர்ந்து எங்களுக்கு போதுமான அளவு கரண்ட் விட்டாலே எங்களுக்கு போதும். வேறு உதவியெல்லாம் அவங்க எதுவும் செய்ய தேவையில்லை. கரண்ட் விடுங்க, அதுவே போதும் எங்களுக்கு. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். நிலத்தை ஜப்தி செய்துவிடுவோம் என மிரட்டுவதாகவும் நோட்டீஸ் அனுப்பி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும் குற்றம் சாட்டும் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளின் அராஜக போக்கை ஆளுங்கட்சியும் மாவட்ட நிர்வாகமும் கண்டும் காணாமல் இருப்பது ஏன் என்று கேள்வி. திருப்பத்தூர் மின் கோட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மின் மாற்றிகளில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பிகள் கொள்ளை. மின் விநியோகம் நடைபெறும் இடங்களில் 2 ஆண்டுகளாக மின் மாற்றிகளில் அரங்கேறும் தொடர் திருட்டை தடுக்க காவல்துறைக்கு மின் ஊழியர்கள் வலியுறுத்தல்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் அரசு நிர்ணயித்த ஊதியத்தை மாதந்தோறும் 7ஆம் தேதிக்குள் வங்கி கணக்கில் வரவு வைக்கவும், அடையாள அட்டை மற்றும் சீருடை, காலணி போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க கூறி ஆட்சியரிடம் மனு. இஎஸ்ஐயை முறைப்படுத்தவும், வருங்கால வைப்பு நிதிக்கு பிடித்தம் செய்யும் பணத்தை அந்த கணக்கில் வரவு வைக்கவும் வலியுறுத்தல். தொழிலாளிகளுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ, சீருடை, காலணி மற்றும் சானிடரி மவுஸ், க்ளவுஸ் போன்ற அனைத்து உபகரணங்கள் வாங்க வேண்டும். ஊதியத்தில் பிடித்தம் செய்த 21 மாதம் அந்த பிஎஃப் பணத்தை முறையாக வங்கியில் செலுத்த வேண்டும். அதை கையாடல் செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதன உள்ள கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒட்டுமொத்த துப்புரவு தொழிலாளர்களும் மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து முறையிட வந்திருக்கின்றோம். இதற்கு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்தபடியாக நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று கூறிக்கொள்வோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வழக்கறிஞர் மற்றும் அவரது தந்தையை அரிவாளால் தாக்கிய மற்றொரு வழக்கறிஞரான கார்த்திக்கை கைது செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். வழக்கறிஞர் கார்த்திக் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். தன்னுடைய கிராமத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த பொண்ணுக்கு பொதுமக்கள் சார்பாக நியாயம் கேட்டு வழக்காடுகிறார். அவரை அந்த வழக்கிலே அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட நபர், குற்ற பின்னணி கொண்ட கார்த்தி என்ற நபர் வீடு புகுந்து வீட்டை அடித்து, காரை அடித்து, அதோடு பாரதிதாசன் மற்றும் அவரது சகோதரர் மற்றும் அவரது அப்பா ஆகிய 3 மீதும் அருவாளால் வெட்டி கொலைவரி தாக்குதல் நடத்தியுள்ளார். குண்டர் தடுப்பு சட்டத்தாலே காவல் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் போராடி வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதிக்குட்பட்ட கிராமங்களில் குறைந்த மின் அழுத்தம் காரணமாக மின் மோட்டார் இயங்காமல் குடிநீர் விநியோகம் பாதிப்படைவதாக மக்கள் வேதனை. மின்வாரிய நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மின் விநியோகத்தை சீர் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். இந்த குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது நிறைய இருக்கு. ஒரு மோட்டார் மேல்நிலை தேக்க தொட்டிக்கு மோட்டார் போட்டோம்னா மோட்டார் போயிடுது. என்னன்னு கேட்டீங்கன்னா வோல்டேஜ் பிரச்சனை. காலையில கிளம்பி ஆபீஸ் போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குடிநீர் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. கால உபாதை கிடைக்கிறதுக்கு போய் மோட்டார் போட்டா மோட்டார் புகையுது. அந்த மாதிரியான சூழல் இருக்கு. அதே மாதிரி விவசாயத்துக்கும் மோட்டார் தண்ணி முன்முனை மின்சாரம்னு சொல்றது, தண்ணிங்கிறது போய் போட்டோம்னா சாற்று எரியுறது, மோட்டரு புகைஞ்சு போறது, இப்படியாவே இருக்கு. 15 நாளா ரொம்ப மிகவும் திருவாரூர் மாவட்டம் ஃபுல்லா நிலவு வருது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரியாலம் கிராமம் பெருமாள் கோயில் தெருவில் உள்ள அரச மரத்தை அகற்றி தனிநபருக்கு பட்டா வழங்க முயற்சிப்பதை தடுக்க கோரி கோட்டாட்சியரிடம் மனு. பயிரிடும் நிலங்களை தமிழினம் கணக்கில் பதிவேற்றம் செய்யாமல் உள்ளதாகவும், சிட்டாவும் கிடைக்காமல், மத்திய அரசின் திட்டங்களுக்கும் கிடைக்காமல் அவதியுறுவதாகவும் புகார். லாஸ்டாக ஆலமரம் உள்ளது 100 வருஷ காலமாக. அந்த இடத்துல அதிகாரிகள் மேற்கொண்டு தனிநபருக்கு பட்டா போட்டு முயற்சி செய்து கொள்கிறார். எங்கள் ஊர் பிஓ ரமிதா என்பவரும் பல முறை ஆளுடைய சேர்ந்து தனிநபருக்கு பட்டா போட்டு முயற்சி செய்து கொள்கிறார். யாருக்கும் பட்டா தர வேண்டும் என்று மேற்கொண்டு தக்க நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறார். சென்னை பேசின் பிரிட்ஜ் அருகே லாரி மோதி சிக்னலில் நின்று கொண்டிருந்த சென்னை உயர்நீதிமன்ற துணை பதிவாளர் உட்பட 2 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த பெண் உட்பட 2 மருத்துவமனையில் அனுமதி. பீக் ஹவர்ஸில் போக்குவரத்து காவலர்கள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கனரக வாகனங்களை அனுமதிப்பதாலேயே இதுபோன்ற உயிரிழப்புகளும் விபத்துகளும் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் தாவேகா அமைச்சர் முன்பே உட்கட்சி பூசலால் கட்சி நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அமைச்சரை சந்திப்பதில் பாகுபாடு காட்டப்படுவதாக கூறி கூட்டத்தில் இருந்து ஒரு தரப்பினர் வெளியேறியதால் பரபரப்பு. கள் விற்பனை தொடர்பாக அரசு செயல் திட்டத்தை வகுத்து அதை விற்பனை செய்ய அனுமதிக்கலாம் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை யோசனை. கள் இறக்கிய விவசாயி மீது காவலர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அண்டை மாநிலங்களில் கள் விற்பனை நடைபெறும் போது தமிழகத்தில் ஏன் கூடாது எனவும் கேள்வி. சிபிஎஸ்இ தேர்வுத்தாள் திருத்த முறையில் உள்ள குளறுபடிகள் குறித்து மத்திய அரசு மற்றும் சிபிஎஸ்இ நிர்வாகம் பதிலளிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்க கோரிய வழக்கின் விசாரணை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்திற்கு பதிலடி தரும் வகையில் முக்கியமான நகர்வை மேற்கொண்டு வருகிறது இந்தியா. இதுவரை சாதாரண பிராந்திய பாதுகாப்பு அமைப்பாக செயல்பட்டு வந்த கொழும்பு பாதுகாப்பு மாநாடு எனும் அமைப்பு இனி சக்தி வாய்ந்த சர்வதேச கூட்டமைப்பாக உருவெடுக்க உள்ளதன் மூலம் சீனாவிற்கு செக் வைக்க இந்தியா திட்டம்.
இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லெபனான் மீது ஏவுகணைகளை வீசி தாக்கிய ஈரான். ஈரானிய ராக்கெட்டுகளும் இஸ்ரேலிய இடைமறிப்பு ஏவுகணைகளும் இரவு வானில் சீறி பாய்ந்த காட்சிகள் வெளியான நிலையில் மேற்காசியாவில் நீடிக்கும் போர் பதற்றம். சென்னையில் நோட்டு புத்தகங்களின் விலை 5 முதல் 10 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளதால் பெற்றோர் அதிர்ச்சி. மொத்த விலையில் நோட்டு புத்தகங்கள் 10 விழுக்காடு உயர்ந்துள்ள நிலையில் சில்லறை விலையில் மேலும் அதிகரித்து விற்பனை செய்ய வாய்ப்பு.